ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருமங்கை ஆழ்வார் அருளிச் செய்த பெரிய திருமொழி. 3ஆம் பத்து, 5ஆம் திருமொழி. திருமாலி தீவதேச பதியம். பாருங்க எப்படி இருக்கு. வந்து உனது அடியேன் மனம் புகுந்தாய், புகுந்ததற்பின் வணங்கும் எந்தனக்கு இனியாய். திருவேயன் ஆர்வீரே அந்தளிர் அணியார் அசோகின் கிளந்தளிர்கள் கலந்து அவை எங்கும் செந்தழில் தரையும் செந்தழல் புரையும் திருவாலி அம்பானே. ஏதாவது அர்த்தம் சொல்லணுமா உங்களுக்கு? வந்து புகுந்தாய் பெருமானே, புகுந்தற்பின் எனக்கு இனியவனானாய். திருவே அப்படின்னு பெருமாளை கூப்பிடார். திருவேயன் ஆருயிரே அந்தளிர் அணியார் அசோகின் இளந்தளிர்கள் கழிந்து அவை எங்கும். இரணுல அசோக மரத்தினுடைய இளந்தளிர்கள் இருக்க, அது அழகாக இருக்குது. அதெல்லாம் ஒரு மஞ்சள் கலரில் இருக்குது, இல்லை பொன் கலரில் இருக்குது. செந்தழல் முறையும், அழல்னா புரியுறது, நெருப்பு மாதிரி இருக்கிற திருவாலி அம்பானே படிச்சுலாம் நினைக்கிறேன். உனது அடியேன் மனம் வந்து புகுந்தாய் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க. முதல்ல இருக்குது பாசுரம் படிக்கலேன். வந்து உனது அடியேன் மனம் புகுந்தாய், புகுந்ததற்பின் வணங்கும் எந்தனக்கு இனியாய். திருவேயன் ஆர்வீரே அந்தளிர் அணியார் அசோகின் கிளந்தளிர்கள் கலந்து அவை எங்கும் செந்தழல் புரையும் திருவாலி அம்பானே. தடவரை பாவணி திகழ கிடந்தது போல், நீலத்தடவரை பாபனி நிகழ கிடந்தது போல் அரவணை வேலை தலை கிடந்தாய், அடியேன் மனத்து இருந்தாய். சோலை தலை கணமாமையில் நடமாட மழை முகில் போல் எழுந்து எங்கும் ஆலை புகை கமழும் அணியாளி அப்பானே. பெருமாளை நீண்ட நீலமணியினால் ஒரு மலை, அது சமுத்திரத்தில் படுத்துட்டு இருக்கிற மாதிரி படுத்து கொண்டிருந்தான்னு தான் சொல்லிட்டார். அப்புறம் என் மனத்திருந்தான், அதான் அர்த்தம். நீலத்தடவரை பாமணி நிகழ கிடந்தது போல் அரவணை வேலை தலை கிடந்தாய். வேலைன்னா கடன், அரவணைன்னா உங்களுக்கு அர்த்தம் வரும். அடியேன் மனத்து இருந்தாய். சோலை தலை கணவாமையில் நடமாட மழை முகில் போன்று எழுந்து எங்கும் ஆலை புகை கமழும் அயலாலி அம்பானே. வேற ஒன்றும் இல்லை. ஆலைன்னா அந்த காலத்துலலாம் இந்த கரும்புச்சாறை எடுத்து வெல்லம் செய்கின்ற ஆலைகள் தான். அந்த ஆலைகள்லேருந்து எழுகின்ற புகை இருக்கேன், அது ஒரு பெரிய மேகம் மாதிரி இருக்குது. அந்த மழை தரப்போகின்ற மேகமாகி இருக்கிற அந்த புகையை பார்த்து மயில்கள் ஆடுகின்றன. இப்படிப்பட்ட திருவாலி அம்மானே. அதுதான் இந்த பாசுரத்தோட அர்த்தம். படிச்சுலாம் நினைக்கிறேன். நீலத்தடவரை பாமணி நிகழ கிடந்தது போல் அரவணை வேலை தலை கிடந்தாய், அடியேன் மனத்திருந்தாய். சோலை தலை கணபாமையில் நடமாட மழை முகில் போன்று எழுந்து எங்கும் ஆலை புகை அமழும் அணியாலி அம்பானே. நன்னல் போய் வரும் என்று எண்ணி இராமை என் மனத்தே புகுந்தது. இம்மைக்கு அன்றிருந்தேன் நெறி நீர் பழஞ்செருவில் சென்னர் கூழை வரம்பொருகி அறிவார் முகத்து கிழ வாழை போய்
அரும்பு அன்னற்காடு அணையும் அணியாளி அம்பானே நன்னல் போய் வரும். இன்றைக்கி நேற்றுக்கு போய்ட்டுல இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு வருவான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கோம்ல. அது நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்கார், அவர் போய்ட்டு வருவாருங்கிற மாதிரி. அது மாதிரி இல்லை. நன்னல் போய் வரும் என்று இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு வருவான், நாளைக்கு போய்ட்டு இன்றைக்கி அப்படி மாற்றிக்கிறது. நன்னல்னா நேற்றுக்கு போனால் நாளைக்கு வந்துடுவான் அப்படின்னு என்று என்று எண்ணீராமை என் மனத்தே புகுந்தது. நீ புகுந்தது என்னோடு இருப்பது அப்படிலாம் கிடையாது. எப்பயுமே நிரந்தரமாக எங்கள் வீட்டில் தான் இருக்கேன், போயிட்டு வர விஷயமெல்லாம் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இம்மைக்கு என்றிருந்தேன், இம்மைக்கு என்றிருந்தேன். இது இம்மைக்கு என்றிருந்தா இது ஜென்மத்திற்கும் பூராக அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சில பேர் அர்த்தம் இருக்கான், இது இம்மைக்கு என்றிருந்து இந்த ஜென்மத்துக்குன்னு இல்லை, எல்லா ஜென்மத்திலையும் அர்த்தம் பண்ணிக்கலாம். இப்போ திருநீர் பழஞ்செருவில், வளம் செருவில்னா வயல்லன்னு அர்த்தம், செருவில்னா வளையல். சென்னர் கூரை வரம்புரியி அறிவார் முகத்தெழு வாழை போய். நிறைய நெல் முளைச்சிருக்கு. அந்த கூழைன்னா அந்த செடி அது வளம் தாண்டி முளைச்சிருக்கு. அது அறிவார் முகத்து கெழு. அறிவார்னா அந்த நெல்லை அறுக்கிறவா, நல்லா பலம் முத்தி போயிடுத்து நல்லா அறுக்கிறாவ தான் அறிவார். அறிவார்னு வாழை போய் முகத்தழ. அவரை மூஞ்சி அவரை முகத்தை பார்த்து வாழை மீன்கள் இருக்குது அந்த வயலில், அதெல்லாம் எழறது குதிக்கிறது. குதித்து கரும்பு அன்னார் காடு அணியும் அணியாலி அம்பானே. இந்த நெல் வயல்லேருந்து அந்த வாழை குதித்து பக்கத்தில் இருக்கிற கரும்பு வயலை போய் சேரும் இவர்கள் நெல் அறுக்கும் பொழுது அப்படின்லாம் கற்பனை பண்ணிக்கணும். படிக்கலாம் நினைக்கிறேன், படிக்கலாமா? நன்னல் போய் வரும் என்று என்று எண்ணி இராமை மனத்தே புகுந்தது எம்மைக்கு என்றிருந்தே. நெருநீர் பழம் செருவில் சென்னர் கூழை வரம்புரியி அறிவார் முகத்தழ வாழை போய் கரும்பு அன்னற்காடு அடையும் அணியாலி அம்பானே. அடுத்த பாசனம். எண்ணில் மண்ணு நுடங்கிடை மடவார்தம் சிந்தை மறந்து வந்து. மின்னில் மண்ணு நுடங்கிடை மடவார்தம் சிந்தை மறந்து வந்து. நின் மண்ணு சேவடிக்கே மறவாமை வைத்தாயால் புன்னை மண்ணு செருந்தி வன்பொழில் வாய் அகன்பனைகள் கலந்து எங்கும் அன்னம் மன்றும் வயல் அணி ஆலி அம்பானே. ஊரை பற்றி நிறைய எழுதியிருக்கார் பாருங்க. மின்னில் மண்ணு நுடங்கிடை மடவார்தம். மின்னலை போன்ற நுடைய பெண்களிடம் சிந்தை, நான் வைத்த சிந்தை மறந்து வந்து. அதை விட்டுட்டு உன்கிட்ட வந்தேனா. மறந்து வந்து நின் மண்ணு சேவடிக்கு. இங்கே மண்ணு சேவடி புகழ் மன்னி கிடைக்கின்ற உன்னுடைய சேவடிக்கே மறவாமை வைத்தாயால். சிவடியின் மேலே மறவாமையை வைத்தான். எப்பொழுதும் உன்னுடைய திருவிடையை நினைத்து கொண்டிருக்கிறேன், அது மாதிரி செய்தாய். இந்த வைத்தாய் ஆள்னா அர்த்தம் கிடையாது, மறவாமை வைத்தாய். அப்புறம் புன்னை மண்ணு செருந்தி வன்பொழில். புன்னை சொரபுன்னை மரங்கள், செருந்தி மலர்லாம் இருக்குது. அழகிய பூஞ்சோலை வாய் அகன்பனைகள் கலந்து எங்கும். அகன்ற பனைகள்னா வேறு ஒன்றும் இல்லை, நீர்நிலைகள் இருக்கும் எங்கும். அங்கே அன்னம் மண்டும் அந்த நீர்நிலைகளில் நிறைய அன்னப்பறவைகள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட வயல் அணி ஆலி அம்பானே. புரியுதுன்னு நினைக்கிறேன். பாசனம் முடிச்சிடலாமா? மின்னில் மண்ணு நுடங்கிடை மடவார்தம்
சிந்தை மறந்து வந்து நின் மன்னு சேவடிக்கே மரமாவை வைத்தாயால் புன்னை மண்ணு செருந்தி வன்பொழில் போய் அகன் பனைகள் கலந்து எங்கும் அன்னம் மண்ணும் வயல் அணி ஆலி அப்பானே. அடுத்த பாரம். நீடு பண்மலர் மாலையிட்டு நின் அடியினை தொழுது ஏத்தும் என் மனம் வாட நீ நினையில் மரமெய்த மாபுனிவா பாடல் இன்னொலி சங்கின் ஓசை பறந்து பல் பனைவா பல் பனையால் மலிந்து எங்கும் ஆடல் பூசையரா அணியாலி அம்பானே. நீடு பண்மலர் மாலையிட்டு நின் அடியினை தொழுதேத்தும் என் மனம். ஒன்றில் உன்னுடைய திருவடிகளை மாலையிட்டு தொழுதேத்தும் என்னுடைய மனம். அது வாட நினையேல், அது வாடும், அதை வாட வைக்கும்படியாக அது வாட நினையேல், அதை வாடும்படியாக நீ நினைக்காதே, என்னுடைய மனம் வாடும்படியாக நினைக்காதே. அதான் அர்த்தம். மரமே இதா மாபுனிபா. இது வேற ஒன்று ராமனை சொல்கிறார். அந்த மரங்களின் வழியே 7 மரங்களின் ஒரே அம்பு செலுத்தி துளைத்த அந்த மாமுனிபா அப்படின்னு ராமனை சொல்லுது. பாடல் இன்னொலி, பாடுற இன்னொலி சங்கின் ஓசை பறந்து, சங்கூதரா அதனோட ஓசை பறந்து பல் பனையால் மணிந்து பனைனா நீர்நிலைகள்னு சொன்னேன், நிறைய இருக்கிறேன். எங்கும் ஆடல் ஓசையரா, எங்கும் ஆடல் ஓசை, அது குறைவில்லாத அணியாலி அம்பானே படிக்கலாம் நினைக்கிறேன். நீடு பண்மலர் மாலையிட்டு நின் அடியினை தொழுதேத்தும் என் மனம் வாட நீ நினையில் மரபெய்த மாமுனிவ பாடல் இன்னொலி சங்கின் ஓசை பறந்து பல் பனகால் விரிந்து மலிந்து எங்கும் ஆடல் பூசை அரா அணி ஆலி அம்பானே. கரெக்டாக இருக்குமா? கந்தமாமலர் எட்டும் கிட்டு நின் காமர் சேவடி கைதொழுது எழும் புந்தியேன் மனத்தே புகுந்தாயை போகலொட்டேன். கரெக்டா? சந்தி வேள்வி சடங்கு நான் வரை ஓதுவித்து ஆதி ஆய்வரும் அந்தணர் அரா அணியாலி அம்பானே. அந்தணர்களுக்கு குறைவில்லாத இடம் திருவாலி அப்படின்னு சொல்ல, வேற ஒன்றும் இல்லை. மேலே எழுதுகிறார், கந்த மாமலர் கெட்டுமிட்டு 8 வகையான வாசனை மிகுந்த மலர்களை இட்டு. இந்த 8 வகையான மலர்கள் என்னன்னு முன்னொரு தரம் படிச்சிருக்கோம். இது சாதாரண பூவும் வச்சுக்கலாம். நின் காமர் சேவடி கைதொழுது எழும் புந்தியேன, இந்த மாதிரியான புத்தியே இந்த புத்தியை உடைய என்னுடைய மனத்தில் புகுந்தாய் போகலொட்டேன். இவ்வாறு இருக்கிற என் மனத்தில் புகுந்த உன்னை போகவிட மாட்டேன். சந்தி வேள்வி சடங்கு நான் மறை ஓதுவித்து ஆதியாய் வரும் அந்த நாளர் அற அணியாலி எம்பானே. வேற ஒன்றும் இல்லை, வேள்விகள் செய்கிறார்கள். என்ன சந்தி வேள்விகள்னா 3 வேளையில் 3 சந்திகள். அப்புறம் சடங்கு நான் மறை ஓதுவித்து அவர்கள் வேதம் ஓதுகிறார்கள், மற்றவர்களும் ஓதும்படியாக சொல்கிறார்கள். ஆதியாய் வரும், ஆதியாயினா எல்லாவற்றிற்கும் ஆரம்பமாக வருகிறார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் துவக்கி வைக்கிறார்கள். இப்போ அந்த நாளர் அந்தணர்களுக்கு குறைவில்லாத அணியாலி அம்பானே. பாசுரம் படிக்கலாம் நினைக்கிறேன்.
கந்த மாமலரெட்டும் கிட்டு நின் காமர் சேவடி கைதொழுது கிழும் புந்தியேன் மனத்தே புகுந்தாயை போகலொட்டேன் சந்தி வேள்வி சடங்கு நான் மறைபூதி உதுவித்து ஆதியாய் வரும் அந்த நாளர் அரா அணியாலி அம்பானே. அடுத்து பார்க்கலாம். நிலவு திரை கடற்பள்ளி கொண்டு வந்து அடியேன் உள்ளம் புகுந்த அப்புலவ புண்ணியரை புகுந்தாகை போகலொட்டேன் நிலவு மலர் புன்னை நாடல் நீழல் தன் தாமரை மலரின் மிசைமலி அலவன் கண்படக்கும் அணியாலி அம்பாரி உலவு திரை கடற்பள்ளி கொண்டு. உலவு திரைனா அலைகள் உலாவிக் கொண்டிருக்கிற கடற்பள்ளியில் படுத்து கொண்டிருக்கும் பெருமானே, பள்ளி கொண்டு அங்கேருந்து வந்து உன் அடியே என் மனம் புகுந்த, என்னுடைய மனத்தை அதை விட்டுட்டு என் மடியிலே வந்து புகுந்தான். புலவன் அப்படி இருந்தான் உங்களுக்கு கவிஞனே அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கவின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். கவிங்கிறவர் அழகாக எழுதுவார். மற்றவர்களுக்கு புலப்படாதெல்லாம் அவருக்கு புலப்படும். கற்பனை வளம் ஜாஸ்தி. அப்படிப்பட்ட ஆசாமி தான் புலவன். புண்ணியனே பவித்திரனே புகுந்தாயை போக விளொட்டேன் முன்னை விடமாட்டேன் நிலவு மலர் புன்னை நாடல் நீழல் நாடெல்லாம் தாழம்புன்னு புரிஞ்சுக்கலாம். அதனோட நிழல் இருக்குது. தன் தாமரை மலரின் மிதை, இந்த இவைகளின் நிழலில் தாமரை மலரில் மலி அலவன் கண்பட இதெல்லாம் நிறைந்திருக்கிற அலவன் கண்படக்கும் வண்டுகள் தூங்குகின்றதான் திருவாலி. வண்டுகள் அலவன் கண்மடுப்படுக்கும் அணியாலி அம்பானே அப்படி சொல்கிறார். படிக்கலாமா? நிலவு திரை கடற்பள்ளி கொண்டு வந்து முன்னடியேன் மனம் புகுந்த அப்புலவ புண்ணியனை புகுந்தாயை போகலொட்டேன் நிலவு மலர் புன்னை நாடல் நீழல் தன்தாமரை மலர் மிசை மலி அலவன் கண்படுக்கும் அணியானி எம்பானே. அடுத்த பாசனம். சங்கு தங்கு தடங்கடல் கடல் மல்லையுள் கிடந்தாய் அருள் புரிந்து இங்கு என்னுள் புகுந்தாய் இனி போகினால் அறையோ அதான் எழுதியிருக்கேன். கொங்கு செம்பக மல்லிகை மலர் புல்கி இன் இளவண்டு போய் இளம் தெங்கின் தாது அலையும் திருவாலி அம்பானே. சங்கு தங்கு தடங்கடல் கடல்னா சங்கு நிறைந்திருக்கிறேன். அது திருப்பார்கடல் புரிஞ்சுக்கலாம். தடங்கடல். அப்புறம் கடல் மல்லையுள் கிடந்தாய், கடல் மலையில் கிடந்தாய். இந்த கடலுக்கு இதெல்லாம் அடைமொழி. சங்கு தங்கு தடங்கடல் கடல் மல்லையுள் கிடந்தாய் அருள் புரிந்து இங்கு என்னுள் புகுந்தாய். அர்த்தம் சொல்ல தேவையில்லை. இனி போகினால் அறையோ. இது ரொம்ப சீரியஸான மேட்டர். எதுவுமே போனேன்னா நான் என்ன சொல்கிறேன், உனக்கு அடி விழும். அறைங்கிறது நம்ம சொல்லலாம். அறை கணத்தில் அறைன்னு சொல்லுவோம் பாருங்க, அதுதான் இந்த வார்த்தை. ஆனால் உன்னால் போக முடியாது, உனக்கு விழுன்னு சாதாரணமாக புரிஞ்சுக்கோ. போகினால் அறையும். கொங்கு சம்பக மல்லிகை இதெல்லாம் சில பூக்கள். மலர் புல்கி இன்கிள வண்டு போய் இங்கெல்லாம் புழஞ்சிட்டு வண்டு என்ன பண்ணுறது? இளம் தெங்கின் தாது களையும். இளம் தெங்கின் தாது தென்னை மரத்தில் தாதில் போய் அலையும் திருவாலி அம்பானை. எல்லா மரமும் இருக்குங்கிறத அப்படி சொல்கிறேன்.
பாசுரம் படிக்கலாமா? சங்கு தங்கு தடங்கடல் மல்லையுள் கிடந்தாய் அருள் புரிந்து இங்கு என்னுள் புகுந்தாய் இனி போகினால் அறையும் கொங்கு செம்பக மல்லிகை மலர் புல்கி இன் கிளவண்டு இளம்பண்டு போய் இளந்தெங்கின் தாது அழையும் திருவாலி அம்பானே ஊதி ஆயிரநாமமும் அணிந்தேத்தி நின்னடைந்தேற்கு பொருள் வேதியர் அறையா உரையாய் ஒரு மாற்றமெந்தாய் நீதியாகிய முனியாளர் தோற்றம் உரைத்து மற்றவர்க்கு ஆதியாயிருந்தாய் அணி ஆலியம்மானே ஊதி ஆயிரநாமமும் பணிந்தேத்தி நின்னை கடைந்தேற்கு ஒரு பொருள் வேதியர் அறையா உரையாய் ஒரு மாற்றமெந்தாய். வேற வேண்டிய 1000 திருநாமம் சொல்லி உன்னை வந்து அடைந்தேன் நான்கிறதான் அப்படி சொல்கிறேன். எனக்கு ஒரு பொருள் சொல், எனக்கு ஒன்று சொல்லு. வேதியர் அறையா நீங்கள் அறையான்னா தலைவர்னு அர்த்தம். வேதம் தெரிந்தவர்களுடைய தலைவனேன்னு அர்த்தம். வேதியர் அறையா, வேதியருக்கு நிறைய அர்த்தம் வச்சுக்கலாம் நம்ம. விதி என்றால் ரூல் போடுறவங்க, விதின்னா ரூலு சட்டம் போடுறவங்க. வேதியர் என்றால் சட்டம் இயற்றுபவர்கள்னு அர்த்தம். விதி என்றால் சட்டம், வேதியர் என்றால் சட்டம் இடுபவர்கள், சட்டம் உண்டு பண்ணுபவர்கள். அவர்களுக்கு அறையா உரையாய் ஒரு மாற்றம் தான். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இங்கே இருக்குது. நீதி ஆகிய வேதமாமுனியாளர் தோற்றம் உரைத்து மற்றவர்க்கு ஆதியாயிருந்தாய் அணியாலி அம்பானே. நீதியாகிய வேதமாமுனியாளர் தோற்றம் உரைத்து, வேற ஒன்றும் இல்லை. வேதமாமுனியாளர்னு நம்ம இவரை புரிஞ்சுக்கலாம். பிரம்மாவை உண்டு பண்ணினாய், அப்புறம் மற்றவர்களுக்கு ஆதியாகிற காரணமாக இருந்தாய் அப்படின்னு சொல்கிறார். படிக்கலாம். ஓதி ஆயிரநாமமும் பணிந்தேத்தி நின்னடைந்தேற்கு ஒரு பொருள் வேதியர் அறையா உரையாய் ஒரு மாற்றம் எந்தாய் நீதியாகிய வேதமாமுனியாளர் தோற்றம் உரைத்து மற்றவர்க்கு ஆதியாயிருந்தாய் அணியாலி அம்பானே. இப்போ என்ன, புல்லி வண்டரையும் பொழில் புடைசூழ் தென்னாலி இருந்த மாயனை கல்லின் மண்ணு தின்தோள் கலியன் ஒலி செய்த நல்ல இன்னிசை மாலை 4 போர் 5ம் 1ம் நவின்று தாம்புடன் வல்லராய் உரைப்பார்க்கு இடபாகும் வானுலகே. அர்த்தமாக நினைக்கிறேன். புள்ளி வண்டரையும்னா கூட்டமாக வண்டுகள் சத்தம் போடுறது. புள்ளி வண்டரையும் புழில் புடை சூழ் தென்னாலி இருந்த மாயனை அர்த்தமாக இருக்குது. கல்லின் மண்ணு தின்தோள் மலையை போன்றதோ, கல்லுன்னா மலைன்னு புரிஞ்சுக்கலாம். மலையை போன்ற தோளை உடைய கலியன் ஒலி செய்த திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த நல்ல இன்னிசை மாலை 4 போர் 5ம் 1ம் நவின்று. 4 போர் 5ம் 1ம்னா 10 ஆயிடுத்து. 4 5 1 10ம் நவின்று சொல்லி தாம் உடன் வல்லராய் அவர்களுக்கு வல்லவர்கள், அதான் அர்த்தம் தெரிஞ்சு சொல்கிற அர்த்தம். அது மாதிரி உரைப்பார்க்கு மற்றவர்களுக்கும் சொல்லுகின்றவர்களுடைய இடம் வானுலகே வைகுந்தம் சொல்கிறார். படிக்கலாமா?
புள்ளி வண்டரையும் பொழில் புடை சூழ் தென்னாலி இருந்த மகனை கல்லின் பன்னு தின்தோள் கலியன் ஒலி செய்த நல்ல இன்னிசை மாலை நாலுமோர் ஐந்தும் ஒன்றும் நவின்று தாம் உடன் வல்லராய் உரைப்பார்க்கு இடமாகும் வானுலகே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.